ஆஃபீஸில் கவிதா நுழைந்ததும் மேரி ஜூனியர் ரிப்போர்ட்டர், என்ன கவி மேடம், இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. கவிதா, நிஜமாகவா? மேரி, நீங்கள் எப்போதும் அழகுதான், ஆனால் இன்னைக்கு வித்தியாசமாக இருக்கீங்க என்று அவள் அருகே வந்து மேரி கொஞ்சினாள். கவி, சரி போதும், இன்னைக்கு மதியம் உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன், போய் வேலையை பாரு. மேரி, ஓ தேங்க்யூ, இன்னைக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரலன்னு நினச்சிட்டு இருந்தேன் என்று அவள் சீட்டுக்கு நகர்ந்தாள். சீனியர் ரிப்போர்ட்டர் வேணுகோபால் கவிதாவிற்கு போன் செய்து அவன் அறைக்கு அவளை அழைத்தான். கவி அவனுடைய அறைக்கு சென்று, வேணு சார். வேணு, கவிதாயினி உட்காருங்க. கவி, சார் கவிதா மட்டும் கூப்பிடுங்க. வேணு, சரி கவிதா, நம்ம பத்திரிக்கை சர்க்குலேஷன் வர வர குறைஞ்சிட்டே போகுது. நானும் எடிட்டரும் இதை பற்றி பேச போகிறோம். உனக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லு. கவி, சார் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரிப்போர்ட் ஒன்று தயார் செய்யலாம். எப்படின்னா, நம்ம ஊரில் ரொம்ப பவர்ஃபுல் பிஸ்னஸ் மேன், நடிகர்கள், மினிஸ்டர் போன்றவர்கள் சின்ன வயசிலே வெற்றி அடைந்தவர்களை பேட்டி எடுத்து ரிப்போர்ட் போடலாம். வேணு, நல்ல யோசனை. நாளைக்கு ஆஃபீஸ்க்கு புது எடிட்டர் ஜாயின் பண்ணுறார். உன்னுடைய யோசனை ஓகே ஆகிடுச்சுன்னா இந்த பொறுப்பை நீங்களே பொறுப்பெடுத்து செய்யுங்க. கவி, சரி சார். யாரை பேட்டி எடுக்கலாம் என்று ஒரு லிஸ்ட் எடுங்க. நம்ம எடிட்டர் வந்ததும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். கவி, சரி சார் என்று வெளியே வந்தாள். அவர்கள் ஃபோட்டோகிராஃபர் ஜோஸ், மேரி இவள் மூவரும் இதை பற்றி டிஸ்கஸ் செய்து ஒரு லிஸ்ட் தயார் செய்தனர். மதியம் உணவு இடைவேளையில் ஜோஸ் மற்றும் மேரி இருவரையும் கவிதா சாப்பிட அழைத்தாள். கவி, அந்த மாலினிகிட்ட கெஞ்சி கூத்தாடி 500 ரூபா அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். 2 பேரும் ஆளுக்கு ஒரு சாப்பாடு மட்டும் சாப்பிடுங்க. வேணும்னா ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். ஜோஸ், என்னோட தலை எழுத்து, உங்களோட சைவ சாப்பாட்டை சாப்பிட வேண்டியதாக இருக்குது. மேரி, கவி மேடமோட பிரச்சனை என்னவென்று நமக்கு தெரியும், விடு. அவங்க நல்லா இருந்தால் நமக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. மேடம், நீங்கள் சாப்பாடு வாங்கி தர காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கவி, யோசிங்க, என்னவா இருக்கலாம்? மேரி, உங்கள் பர்த்டே இல்லை, ஏதாவது பரீட்சை எழுதி பாஸ் ஆகிட்டீங்களா? கவிதா, இல்லை என தலையாட்டினார். ஜோஸ், உங்கள் அம்மா பர்த்டே? கவிதா, இல்லை என தலையாட்ட. மேரி, வேறு என்னவா இருக்க முடியும்? என்ன உங்கள் கல்யாணமா என்று கிண்டலாக. கவிதா, ஆமாம் என்று தலையாட்டினாள். மேரி, யார் உங்கள் கணவர்? எப்படி இருப்பார்? பணக்காரரா? இல்லை காதல் கல்யாணமா? வீட்டில் ஏதும் பிரச்சனை இல்லையே? கவி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு நாள் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன், இப்போ சாப்பிடுங்க. மேரி, நம்ம ஆஃபீஸ்க்கு புது எடிட்டர் வராராமே? கவி, ஆமாம், வேணு சார் சொன்னார். அதுக்கு தான் புதுசாக ஏதோ ஐடியா இருக்கான்னு கேட்டார். நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு வந்தேன். அவர்கள் உரையாடல் தொடர்ந்தது. உணவு இடைவேளை முடிந்ததும் அவரவர் வேலையை அவரவர் தொடர்ந்தனர். மறுநாள் காலை எப்போதும் போல கிளம்பி பத்திரிகை ஆஃபீஸ் வந்தாள் கவிதா. ஆஃபீஸ் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. புது எடிட்டர் வருவதால் எல்லோரும் இயந்திரம் போல இயங்கிக் கொண்டிருந்தனர். மேரி, ஜோஸ் இருவருமே அவர்கள் இடத்தில் இல்லை. கவிதா தன்னுடைய டெஸ்கில் அமர்ந்து அவளுடைய வேலையை தொடங்கினாள். வேலையில் ஆழ்ந்தவளை பக்கத்தில் கசகச என்ற குரல்கள் எழுப்பின. புது எடிட்டர் எவ்வளவு அழகாக இருக்கிறார், கல்யாணம் ஆகியிருக்குமோ, சின்ன வயசா இருக்கு. இவர்கள் பேசுவதை கேட்ட கவிதாவிற்கு சிரிப்புதான் வந்தது. அவளுக்கு புது எடிட்டரை பார்க்க ஆவலாக இல்லை. அவள் தன்னுடைய வேலையை தொடங்கினாள். கவி மேடம், எடிட்டர் உங்களை வரச் சொன்னார் என்று ஜோஸ் சொல்ல, கவிதா எழுந்து அவர் அறையை நோக்கி சென்றாள். கதவை லேசாக தட்டிவிட்டு உள்ளே போக அனுமதி கிடைத்ததும் உள்ளே நுழைந்தாள். அங்கே நாற்காலியில் அமர்ந்து இருந்த அழகிய வாலிபனை பார்த்ததும் அவள் இதயம் சுக்குநூறாக வெடித்தது. கையில் இருந்த நோட்புக் கீழே விழுந்தது. பூமி 2ஆக பிளந்து தன்னை விழுங்காதா என்று ஏங்கினாள். இவ்வளவு பெரிய சென்னையில் இவனை பார்க்க வேண்டிய சோதனையை எதற்கு கொடுத்தாய் ஆண்டவா? அடுத்த பாகம் நாளை. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள்.